2 வருஷம் பேனுங்க. பட் திரும்பி வந்து கோப்பை எடுத்த டீமு தாங்க. அதுதாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு. இந்த வீடியோவில் சிஎஸ்கேவின் முழு ஜேர்னி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன போது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் ஒன்று உருவாச்சுங்க. அப்போது இந்தியாவோட கேப்டனான எம்எஸ் தோனியை தான் மிஸ்டர் விபி சந்திரசேகர் அவர்கள் அவரோட இன்ஃப்ளூயன்ஸால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எம்எஸ் தோனியை கேப்டன் ஆக்குனாங்க. மற்ற ஸ்டேட்டில் ஐகான் பிளேயர்ஸ் அந்தந்த ஸ்டேட் பிளேயரே இருந்தாங்க. பட் நம்ம சென்னை டீமுக்கு ஐகான் பிளேயர்ஸ் யாரும் அப்போதைக்கு இல்லை. பட் எம்எஸ் தோனி அவங்க வந்ததும் சென்னை டீம் பட்டி தொட்டியெல்லாம் விசில் சத்தம் பறந்துச்சுங்க. அவரோட காம் லீடர்ஷிப் தாங்க சிஎஸ்கேவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். அந்த நாள் முதல் இந்த சிஎஸ்கே டீம் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. இப்போது சிஎஸ்கேவோட வின்னிங் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாங்க. சிஎஸ்கே ஐபிஎல்லில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீமில் ஒன்றுங்க. சிஎஸ்கே 5 டைம்ஸ் கப்பு வின் பண்ணியிருக்காங்க. 2010 ஃபஸ்ட்டு கப் அடித்தாங்க. 2011 அகைன் கப் எடுத்தாங்க. ஸோ பேக் டு பேக் கப் அடித்தாங்க இந்த வருஷம்தாங்க. 2016 அண்ட் 2017 இந்த 2 வருஷமே ஒரு டார்க் இயர்னே சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அந்த 2 வருஷம்தாங்க சிஎஸ்கேவை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் அவங்க விளையாடவே இல்லை. அகைன் 2018 திரும்ப வந்தாங்க, கம்பேக் சாம்பியன் ஆனாங்க. 2021 மீண்டும் டாமினன்ஸ் பண்ணாங்க. 2023 5th ட்ராஃபிங்க. 5th ட்ராஃபி மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு எமோஷ்னல் வின்னிங்க. சிஎஸ்கேவோட கடினமான பீரியட் 2016 அண்ட் 2017 தாங்க. ஸோ இந்த சிஎஸ்கே 2 வருஷம் பேன் ஆனது. ஆனால் ஃபேன்ஸ் சப்போர்ட் குறையவே இல்லை அந்த 2 வருஷமும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எல்லோ ஆர்மியாக அப்போது அந்த 2 வருஷமும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் திரும்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்களே கேளுங்க. ஆமாங்க, திரும்பி வந்துட்டோன்னு சொல்லு அப்படின்னு ஒரு டயலாகோட மாஸ் என்ட்ரியாக உள்ளே நுழைஞ்சாங்க நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் 2018. டயலாக் மட்டும் இல்லைங்க, அந்த வருஷமே சிஎஸ்கே கப் அடித்து ஹேட்டர்ஸ் வாயெல்லாம் அடைச்சி வச்சாங்க. முக்கியமாக அந்த டைமில் டேட்ஸ் ஆர்மின்னு நம்ம பிளேயர்ஸை ஹேட்டர்ஸ்லாம் சொன்னாங்க. பட் அந்த டேட்ஸ் ஆர்மி தாங்க அந்த வருஷம் கப்பை தூக்குனாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிஎஸ்கேவோட ஸ்பெஷல் என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். சீனியர் பிளேயர்ஸுக்கு வேல்யூ அதிகமாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டே வந்தாங்க. ஸ்ட்ராங் டீம் பாண்டிங் ரொம்பவே இருந்துச்சுங்க. தோனி ஃபினிஷிங் மேஜிக் தாங்க. டேட்ஸ் ஆர்மின்னு ட்ரால் பண்ணாலும் பட் ஃபைனலி அந்த வருஷம் கப் அடித்தாங்க. ஸோ சிஎஸ்கே டீமில் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் 5 இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலைங்க எம்எஸ் தோனி. கேப்டன் கூல்னு ரொம்ப செல்லமாக நம்ம எல்லோ ஆர்மி கூப்பிடுவாங்க. மிஸ்டர் ஐபிஎல் அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், சுரேஷ் ரெய்னா தாங்க. தென் ஆல்ரவுண்டர் கிங் ரவீந்திர ஜடேஜா. மேட்ச் வின்னர்ஸ் டுவைன் பிராவோ. ஃப்யூச்சர் ஸ்டார் ருத்ராஜ் கயித்வாத். ஸோ ஆர்ட் டச் பிளேயர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னா கண்டிப்பாக வாட்சன் தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் நம்ம டீமில் இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சிஎஸ்கேவோட பவர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தாங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் விசில் போர்டு நெவர் ஸ்டாப்புங்க. மார்ச் 28 முதல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த முறையும் சிஎஸ்கே ட்ராஃபி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இனிமேல் வேறு லெவல் கம்பேக் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் சஞ்சு சாம்சன் வருகை ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சிஎஸ்கே டீம் நம்புகிறாங்க. ருத்ராஜ் தலைமையில் தாங்க இந்த வருஷம்
சிஎஸ்கே டீம் ப்ளே பண்ண போகுது. நிறைய யங் பிளேயர்ஸை இந்த முறை சிஎஸ்கே டீம் எடுத்துகிட்டு வராங்க. சிஎஸ்கே கப் அடித்தா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பிக் ட்ரீட்டாகவே இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், சிஎஸ்கே கப் அடிப்பாங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்விஸ் வைப்ஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.